சொல்றத பார்த்தா யாரோ நம்ம வேதாஜியை ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி கடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நட்டு, உனக்கு கன்ஃபார்மா தெரியுமாடா? இங்க பாரு, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. மனுஷனுக்கு சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாது. ஏன்னா அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாதுடா. அதனால தான்டா சொல்கிறேன். நீ சொல்கிறது கரெக்ட் தான் மஞ்சு. ஆனால் எனக்கு சந்தேகம் மட்டும் இல்லை. ஏன்னா வேதாண்ணியை கொலை பண்ணுறதுக்கு ஏற்கனவே முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னடா சொல்கிற? நம்ம வேதாஜியை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா? யாருடா? எப்போ? யாருன்னெலாம் தெரியல. அப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துச்சுல்ல, அப்போ தான் அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அவனை நெருக்கி பிடிக்கிறதுக்குள்ளே யாரோ அவனை கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? ஆமாண்டா. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே யாரோ அண்ணியும் அண்ணனையும் பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொல்ல பார்த்துருக்காங்க. என்னடா சொல்கிற? வீட்லேயே வா? டேய், இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? எதுக்காகடா பண்ணுறாங்க? இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு இன்னும் பதிலே தெரியலடா. இந்த வீட்டில் இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரிதான்டா, நான் நாகராஜன் கூட பழகின அளவுக்கு உன் கூட பழகல தான். ஒருவேளை பழகி இருந்தா சொல்லியிருப்ப போல. ஏச்சி, உன்கிட்ட சொல்லக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இது யார் பண்ணுறாங்க, என்ன ஏது எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால தான் நான் யார்கிட்டையுமே இதை சொல்லலை. ஏன் நாகராஜனுக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் இது தெரியும். சர்ரா விடு விடு. என்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்காக இப்போ பல காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் இப்போ சொல்லிட்டேல்ல, விடுறா பார்த்துக்கலாம். ஆனால் நட்டு, நம்ம வேதாஜிக்கு எதிராக இவ்வளவும் நடக்குது. ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. நட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத. இது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆமாண்டா, இங்கே பாரு, இந்த விஷயத்தில் உனக்கு என்னால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீயும் எப்போ வேணாலும் என்கிட்ட உதவி கேட்கலாம். தயவு செஞ்சு தயங்கிறாத, சரியாடா? அப்புறம் இன்னொரு விஷயம். இப்போ தான் அண்ணன் வேதா அண்ணி கிடச்ச சந்தோஷத்தில் எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான். நீ இதை பற்றி அங்கே போயிட்டு எதுவும் வாய் திறந்துக்காத. நான் வாயே திறக்க மாட்டேன். அண்ணியும் அண்ணனையும் கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு தெரியல. ஆனால் அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வச்சுக்க, சும்மா விட மாட்டேன். நட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. அவன் யாருன்னு மட்டும் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு அவனை உரின்னு உரிச்சு எடுத்துருவோம். இல்லைடா, அண்ணன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கான். அவனோட இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா அவன் எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரத்தில் அவனை போலீஸில் ஒப்படைக்கணும். ஏன்னா அண்ணனும் அண்ணியும் இனிமேலாவது லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்டா. சொல்லு. என்னங்க, நீங்க மல்லிகா வீட்ல இருந்து அப்படியே போனீங்க, இன்னும் வீட்டுக்கே வரல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. எப்ப வருவீங்க? இந்த பார், நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சாதான் என்னால் வீட்டுக்கே வர முடியும். மீட்டிங் நைட்டு ஃபுல்லாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் காலையில் தான் வர முடியும். ஏங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க பண்றது ஃபேமிலி பிசினஸ் தானே? ஏதோ சொந்த பிசினஸ் மாதிரி நீங்களே ஏன் எல்லாத்தையும் எடுத்து தலையில போட்டுக்கிறீங்க? உங்களுக்கு தான் 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உங்கள மாதிரியா இருக்காங்க? அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க.
அவங்க உங்க வேலையை முடிச்சிட்டு காலகாலத்துக்கு வீட்டுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குறாங்க. நீங்க மட்டும் ஏங்க இப்படி உங்க உடம்பு கெடுத்துக்கிறீங்க? பாரு, நான் தான் வீட்டுக்கு மூத்தவன், எனக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. எங்க அப்பா என்னதான் அதிகமா நம்பியிருக்காரு. நீ சொல்ற மாதிரி என்னால கணக்கு பார்த்தலாம் உழைக்க முடியாது. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. சரி, எனக்கு புரியாமலே போட்டும். முன்னாடில பிசினஸ் பிசினஸ்னு நைட் லேட்டா வந்துட்டு இருந்தீங்க. இப்ப பார்த்தா நைட் ஒரேடியா வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேணா பிசினஸ் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க தான் முக்கியம். எனக்கு நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ தெரியாது, ஆனா இப்போ நீங்க வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன், காலையில் தான் வருவேன். வெயிடி போன ருத்ரா, ருத்ரா, என்னாச்சுமா? என்னம்மா, பாய் புப்ளி. என்ன ருத்ரா அப்படியே பார்த்துட்டு இருக்க? வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தானே நீங்க இங்க வரீங்க. ஆனா இப்ப நானே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. ஏய், சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. என்னோட எவ்வளவு கஷ்டத்துல நீ எனக்கு ஆறுதலா இருந்திருக்க. இப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போ உன் கூடவே இருந்து உன்னை நான் தானே பார்த்துக்கணும். இந்த பார், இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, புரியுதா? ஐயோ, ஏங்க இவ்ளோ டைம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போலையா? இந்நேரம் கல்பனா உங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்களே. பண்ணா நான் தான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், காலையில வருவேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவ என்னை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டா. என்ன, ஏன் சிரிக்கிற? இல்ல, கல்பனா என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன், சிரிச்சேன். ஏன், என்ன சொன்னா? அவ சொன்னதான் நானே சொல்லிட்டேனே. பொய் சொல்லாதீங்க, அப்படிலாம் அவங்க சொல்லிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதானே, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தானே. அவ என்ன சொல்லிருப்பான்னு உனக்கு தெரியாதா? இந்த பாரு ருத்ரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் எல்லாத்தையும் தெளிவாக அவகிட்ட சொல்லிட்டேன், அவளும் நம்பிட்டா. குட் மார்னிங். நான் நைட்டு ஃபுல்லா உங்க மடியிலேயே படுத்துட்டு இருந்தேன். எஸ், நைட்டு பூரா நீங்க ஏன் மடியில் தான் படுத்துருந்தீங்க? எழுப்பிருக்கலாம்ல. வாய் எதுக்கு? ரொம்ப நாள் கழிச்சு பாவம் டயர்டாக படுத்துருந்தீங்க, உங்களை எழுப்புறதுக்கு எனக்கு. அதுக்குன்னு நைட்டு ஃபுல்லா அப்படியே உட்காந்துருப்பீங்களா? என்னை நகர்த்தி தலையில படுக்க வச்சுட்டு நீங்க படுத்து தூங்கிருக்கலாம்ல. ஆக்சுவலாக முயற்சி பண்ணேன்,
ஆனா வானத்துல சிறகடிச்சு பறக்கிற ஒரு தேவதை ஏமடிய இளவம் பஞ்சு தலகாடி நினைச்சு படுத்துட்டு இருக்கும்போது இந்த தேவதை எழுப்புறதுக்கு எனக்கு படசு வரல வேதாஜி, படசு வரல. என்னங்க நீங்க இதெல்லாம் ஒரு காரணமா? நைட்டு பூரா தூங்காம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என் உடம்பு தாங்கும், உங்க உடம்பு தாங்குமா? அபிராமி அபிராமி. அது இல்லை வேதாஜி. இப்போ ஒரு வேலை வேதாஜி, என் மடியில் வந்து படுத்துக்கோங்க அப்படி நான் சொல்ல நீங்க கேட்பீங்களா? படுப்பீங்களா? மாட்டேன். அதனாலதான் பழம் நழுவி பால் லபக்குன்னு விழுந்த மாதிரி நீங்க டபக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா என் மடியில் வந்து படுத்தீங்க. அதை எவனாவது மிஸ் பண்ணுவானா? அதனாலதான் அப்படியே கமுக்கமா இருந்துட்டேன். ஒரு நாள் இன்னாங்க ஒரு வருஷமே இருந்துட்டு போட்டுமே, நீங்க மட்டும் என் மடியில படுத்துக்கினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்க அழகை எப்பா ரசிச்சுக்கினே இருப்பேன். என்ன காதல் ரசம் சொட்டுது, அதுவும் காலங்காத்தால. காதல் ரசமோ தக்காளி ரசமோ, திஸ் இஸ் ஆல்சோ லவ், பியூர் லவ். வேதாஜி, காதலின்னா காலம் நேரம்லாம் பீச்சில் பார்த்துருக்கீங்களா? உச்சி வெயில மதியானம் 12 மணி 2 பேர் உட்காந்து அப்படியே சீசோரை பார்த்து ரொமான்சிங் ஸ்டோன் பண்ணே இருப்பாங்க. வை தட் இஸ் எ லவ் யா. சம்திங் இஸ் கமிங், தி கவிதை இஸ் கமிங். சொல்லட்டுமா? காதலியின் கைப்பட்டால் லைட் டச்சிங்க, காதலியின் கைப்பட்டால் கஷ்டங்களும் மறந்துவிடும், காளையும் மாளையும் ஓடிவிடும். ஐயோ அம்மா, கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு அது தேவையில்லை. அதுக்காக நைட்டு ஃபுல்லா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தது கஷ்டமா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. எது கஷ்டம் வேதாஜி? எது கஷ்டம்? பூவை சுமக்கிறது செடிக்கு கஷ்டமா, இல்ல செடியை சுமக்கிறது வேருக்கு தான் கஷ்டமா? அது கஷ்டமான்னு எனக்கு தெரியல. ஆனா ரொமான்டிக்கா பேசுறேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொமான்ஸே வரல. ஏன் வருவாங்க வேதாஜி? ரொமான்ஸ்ங்க, லவ்ங்க, பிரீத்தி, பிரேமம், பியார். என்னடா இது? நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி நம்ம லவ் பண்ணலாம் நினைச்சா அது ராசாவின் மனசுல ராஜ்கிரண் மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ. விடக்கூடாது. ஐ வில் கம் அகைன். ஐ அம் ட்ரைங் வேதாஜி. மல்லிகா, என்னாச்சுமா? உன்னதான் கேக்குறேன். நடராஜால உனக்கு பிரச்சனை இல்லையே? அவனால உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் பயந்துட்டேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அக்கா, எப்பவுமே இந்த மல்லிகாவால தான் மத்தவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர யாராலையுமே மல்லிகாக்கு பிரச்சனை கொடுக்க முடியாது. தப்பா பண்ணாதான்க்கா தப்பு. அது சரியா பண்ணா அது தப்பே இல்லை. இன்னும் சொல்லணும்னா தப்பு செஞ்சா அந்த தடைய மாட்டாம இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கா, ஒரு கிரிமினல் தப்பு பண்ணி மாட்டிக்க கூடாதுன்னா அவன் கிரிமினலா யோசிச்சா மட்டும் பத்தாது, தன்னை பிடிக்க போற போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்கணும். அப்பதான் அந்த கிரிமினலை போலீஸால கண்டுபிடிக்க முடியாம இருக்க முடியும். நான் அப்படிதான். நான் தப்பு பண்ணா அவ்வளோ ஈஸியா யாராலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. அட் த சேம் டைம் நான் அவ்வளோ ஈஸியா தப்பு பண்ண மாட்டேன். வேதாவை காப்பாத்தும் போது என் மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரே விஷயம் அந்த பங்களா. அந்த பங்களானால நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் ஒரு ஃபேமிலியை செட் பண்ணி அங்க குடியிருக்க வச்சேன். நம்ம ஆளுங்களை அங்க தங்க வச்சோன்னு வைங்களேன், போலீஸ் வந்து துருவி துருவி கேள்வி கேட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதனால புரோக்கரை பிடிச்சு ஒரு நெஜ ஃபேமிலிய நான் அங்க செட் பண்ணேன். அந்த கதைய நான் புரோக்கர் கிட்ட சொல்ல சொன்னேன். அவங்களும் அதை நம்பிட்டாங்க. யாரு கேட்டு பார்த்தாலும் அவங்க அந்த கதையை தான் சொல்லுவாங்க. பாக்குறவங்களும் அதை உண்மைன்னு நம்பிடுவாங்க. என்ன இந்த பிரச்சனை போலீஸ் மூலமா வருமோன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நட்ராஜ் மூலமா வந்துருச்சு. அவ்வளவுதான். நட்ராஜ்னால அங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையே.
எந்த பிரச்சனையும் இல்லக்கா. நான் அந்த ஃபேமிலியை எதுக்காக அங்க குடி வச்சனோ அந்த வேலையை அவங்க கரெக்டா பாக்குறாங்க. அது இருக்கட்டும்மா, நடராஜ் நம்புறானா? ஒரு மாதிரி நம்புனா. என்ன? ஏங்கா இவ்ளோ பதறீங்க? அவன் ஓனர் மேல சந்தேகப்பட்டான். ஆனா அதையும் கிளியர் பண்ணியாச்சு. எப்பவுமே ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாதுக்கா. அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த நடராஜன் நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எப்படியோ அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இல்லக்கா, அவ்வளோ கேர்லெஸ்ஸா இதை விட்டுற முடியாது. நட்ராஜ் ஒரு சந்தேக பிராணி. அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது துருவி துருவி நோண்டிட்டு இருப்பான். இப்ப வேணா இந்த விஷயத்த அவன் நம்பி இருக்கலாம். ஆனா நாளைக்கு அவனுக்கு சந்தேகம்னு வந்துருச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். அது நமக்கு தான் ரிஸ்க். அவன் நம்ம மேல ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடியே நாம அவன் மேல ஒரு கண்ணு வைக்கிறேன். அந்த சட்னி ட்ரை பண்ணு. இந்த சட்னி தானே? ஏன் என்னமோ யோஜனை பண்ணிட்டே இருக்க? சாப்பிட்றா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவரு சாப்பிட்டாரா இல்ல இல்ல வந்துட்டாரான்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்களா? எல்லாருமே ரசிச்சு சாப்பிடுறாங்க. தின்றது பாரு. அவங்களுக்கு என்ன? அவங்க வயிறு நிறைஞ்சா போதும். நல்லா இருக்கு. மத்தவங்களை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? ஏன் புருஷனும் தான் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு குடும்பத்துக்காக சுத்தி சுத்தி எல்லாத்தாலும் விதி. என்னடா இங்க நின்று முனைகிட்டே இருந்தா? என்ன பேசுனா? என்னன்னு புரியலையா? புரியலையே. சொல்றேன்னு தப்பாத்துக்காதீங்க. நீங்க சரியான டியூப் லைட் பாரு. மேட்ரு என்னன்னா பெருசு. நீங்க இல்ல அண்ணன் இன்னும் வீட்டு வரல. அதனாலதான் அண்ணி டென்ஷன்ல குப்ளிங் சைனிங்கிறாங்க. நம்ம இன்னும் எதுன்னு கேட்க மாட்டேங்கிறோமா? அதனால அவங்க டென்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாம மட்டும் தப்பி தவறி இன்னும் ஆச்சுன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவள்தான். விக்ரமாத்தன் தோல் மேல வேதாளம் ஏறி குந்துற மாதிரி அப்படியே உட்காந்துருவாங்க. அப்படியே ஃபுல் லென்த் ஒரு கதை சொல்லுவாங்கப்பா. விடிஞ்சிரும். அது ஒரே ஐடியா. கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் கமுக்கமா இருந்துருவோம். அதான் பெட்டர்னு தோந்து. பேசாம நீங்க இட்லி எடுத்து வாயில வச்சுக்கோங்க. ஐயோ, நல்ல வேலை சொன்னனே. நான் கூட ரொம்ப நேரம் புலம்பிட்டு இருக்காங்களே, கேட்காம இருந்தா தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு நினைச்சு திரும்ப வரும்போது கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தில்ல, அது அவங்க கேட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வந்து கேட்டா என்னடா சொல்லுவேன்? ஏதாவது யோசிச்சு சொல்லு, சமாளி. ஐயோ இல்ல இல்ல, நாங்க எங்க மூலையில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓடுறா மாதிரி. டேய் நைடப்பா, டேய் இவன் தப்பிச்சுக்கிட்டா, நாம மாட்டிக்கிட்டோம். ஏப்பா நான் வேணா அடியில போய் உட்காந்துக்கிட்டோம். வீட்டுக்கு வரட்டும். இப்ப கூட பாரு, இவ்வளவு நேரம் தனியா புலம்பிட்டு இருக்கோமே, ஏன் எதுக்குன்னு யாராவது ஒரு வார்த்தை கேக்குறாங்களா? கல்பனா, இப்பவாவது மாமாக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நல்ல மாமா. மாமானா மாமாதான். சொல்லுங்க மாமா. சொல்றேன். இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறியா? எடுத்துட்டு வர. போதும் போதும், நான் அப்புறம் சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. வேற ஏதாவது வேணுமா? போதும் போதும், இதுவே நல்லா இருக்கு.
இல்ல இல்ல இது போதும். இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் காது கேட்காது போல இருக்கு. போங்க, நான் தனியா போய் புலம்பிக்கிறேன்.